இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து டெஃபினெட்லி நீடட். அண்ட் ஆஸ் அ ஸ்போர்ட் லவர், நாட் ஜஸ்ட் கிரிக்கெட், ஐ திங்க் எனி ஸ்போர்ட் வந்து இட் இஸ் ஆக்சுவலி க்ரோயிங். அண்ட் இங்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக கிரிக்கெட்டில் டெஃபினட்டாக நல்லா பண்ணுறது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்கே வந்து ஒரு 3 ஸ்கேட்டர் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி டு நோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த இடத்துலேருந்து வந்து ட்ரெயின் பண்ணி தே ஹவ் ரெப்ரசென்டட் இந்தியா. ஏதோ ஒரு ரெக்கார்ட்லாம் வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி என்ன, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் எவ்ரி திங் இஸ் நெவர் எண்டிங். நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணினே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிடைச்சதுக்கு வந்து நிறையா பேர் வந்து டெஃபினெட்லி ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் நான் வந்து இந்த ஏரியாலேருந்து நான் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் தட். ஏன்னா எனக்கு இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. பிறந்தது வந்து மேபி திருநெல்வேலி, வளர்ந்தது ஃபுல்லாக இந்த ஏரியா தான். ஸ்கூலிங் எல்லாமே இங்கே தான். ஸோ ரியலி ரியலி ஹாப்பி டு பி ஹியர் டு சி சச் அ ஃபெசிலிட்டி. இவ்வளோ மல்டி ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சார் கண்டிப்பாக எல்லா ஸ்போர்ட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ், நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஸ்போர்ட் டெவலப் பண்ணதான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்போர்ட் டெவலப் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் சூப்பர் விஷயம் தான். அவரை பற்றி சொல்றது நான் அவர் தலைவர் தான், அவ்வளோதான் அவர். சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? கண்டிப்பாக ஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், பேசிக்காக எங்கே ப்ராப்ளம் வரும்னா வந்து ஸ்போர்ட்டையும் எஜுகேஷனையும் பிரிட்ஜ் பண்ணுறதுல தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இப்போ 10th தாண்டும் போதோ 12th தாண்டும் போதோ வந்து வீட்லேயே வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், போய் ஸ்கூலில் போய் படிக்கணும். ஸோ அந்த ஒரு 1 year ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஏதாவது ஒரு மிஸ் பண்ணும்போது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேட்ச் அப். அது வந்து திரும்ப நம்ம போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஸ்போர்ட்டை கெரியராக எடுத்து நிறைய பேர் வந்து லைஃப்பில் சூப்பராக இருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறையா எக்ஸாம்பிள் இருக்குது. நிறையா கிரிக்கெட்டர்ஸே வந்து இல்லை நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்டில் நல்லா பண்ணி இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிக்கெட், எனி ஸ்போர்ட் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டில் அண்ட் ஃபுல் ஹார்ட்டோட விளாட்னாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அதுலேருந்து கண்டிப்பாக லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நான் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே என்னோடய பேரண்ட்ஸ் தான். ஸோ இங்கே நிறையா பேரண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து என்னோட ஒரே ஒரு சின்சியரான ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வந்து, இப்போ யாராவது ஒரு கிட் வந்து எனி ஸ்போர்ட், கிரிக்கெட்டோ இல்லை எனி ஸ்போர்ட் ஃபார் தட், பிக்கிள் பால், பேட்மிண்டன், ஸ்கேட்டிங் எவ்வளோ இருக்குது. ஸோ எனி ஸ்போர்ட் ஃபார் தட் மேட்டர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் தெம். ஏன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்டில் லைஃப் இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்னால கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய எங்களுக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக உங்கள் கிட் கண்டிப்பாக போக முடியும். கண்டிப்பாக எல்லாருமே இருக்காங்க சார். நாங்களும் அப்படிதான் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம். அண்ட் கரெக்ட், இப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்டில் இருக்கும்போது வந்துட்டு நமக்கு டைம் கம்மியாக இருக்கும். வீட்டில் சும்மா இருக்கும் போது தான் கேட்ஜெட்ஸோட நீடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்போர்ட்டில் நிறையா இன்வால்வ்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதோட யூசேஜ் கம்மியாகும். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய ஓடி விளையாட்டோம்னா டயர்ட் ஆகிடும். ஸோ வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக ரெஸ்ட் தான் எடுக்க தோணும். ஸோ அது இல்லாத போது தான் நிறைய நம்ம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்வியஸாக. அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் தான். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து படித்தாலுமே வந்து யூ ஹேவ் டு பி ஃபிசிக்கலி ஆக்டிவ் டு பி குட் இன் லைஃப்மே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எனி ஸ்போர்ட் விளையாடினாலும் நம்ம ஃபிசிக்கலாக மென்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இப்போ கிரிக்கெட் டீமில் வந்து இப்போ வரணும்னு ஆசைப்படுற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுங்கள்? இப்போ நிறையா நான் பார்க்குற ஒரு விஷயம், எடுத்தோடனே வந்து நான் இந்தியா விளாடணும், இல்லை இந்தியா கூட இல்லை ஆக்சுவலாக இப்போ எடுத்தோடனே எல்லாரும் ஐபிஎல் விளாடணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன் தான் இருக்காங்க. ஸோ என்னோட சின்சியர் ரெக்வெஸ்ட் வந்து கிரிக்கெட்டுன்றது ஒரு விஷயம் வந்து ஒரு 1-2 yearsல வர சக்ஸஸ்லாம் கிடையாது. இது வந்து நான் 10 வயசுல கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து 34 வயசு. எனக்கு இன்னி வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு காலைல கூட ப்ராக்டிஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனி டாப் கிரிக்கெட்டர் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அவங்களும் அந்த ஹார்ட் ஒர்க் விடாமல் பண்ணே இருப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட் கம்மிங்ஸ்னால வந்து இல்லை ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்க்காக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ணிவிட்டு அதோட முடிச்சுட்டு போகிறத விட
ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து கிரிக்கெட்டில் ஆர் எனி ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். Thank you so very much, sir. Thanks a lot, Prasad Media.